விசுவாசத்துக்குள் வருகிற அத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களையும் அவர்களை மனதில் வைத்துதான் ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாரு? நடத்தினார். அதனாலதான் சொன்னார், பிள்ளைகளை தாமதமாக கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவங்க கேட்குறாங்க, ஒரு பிள்ளையை தாங்க ஆண்டவர் வெளியே கூப்பிடுறாரு, வா வெளியே வந்து பார், வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், இதே போல் உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். இன்றைக்கு நாமும் அந்த ஆபிரகாமின் சந்ததியாக கர்த்தர் நம்ம மாற்றி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்னா, அது ஆபிரகாமின் ஆசீர்வாதமாய் பார்க்கக்கூடாது, அது என்னுடைய ஆசீர்வாதமாய் பார்க்க வேண்டும். மூன்றாவது அதே வசனத்தில் இருக்கிறது, வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ மூன்றாவது நாம் யார்? நமக்கு இருக்கிற ஒரு பெயர் என்ன? சுதந்திரவாளி. ஆமென். வெரி குட். இப்படி சேர்த்துக்கோங்க, வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளி. ஆமென். ஆபிரகாமுடைய வாக்கு